ஹாய், திஸ் இஸ் கௌசல்யா தீபன் ஃப்ரம் V2A மேக்கப் ஸ்டுடியோ. கெட் ஷைன் வித் கௌசி அப்படின்ற நம்மளோட ப்ராஜெக்ட்ல இன்னைக்கு டே 3 நீங்க தெரிஞ்சுக்க போறது ஹேர் வந்து எதனால கிரேயா மாறுதுன்றத தெரிஞ்சுக்க போறீங்க. ஹேர் வந்து எதனாலங்க கிரேயா மாறுது? ஹேர்ல வந்து மெலனின் அப்படின்ற ஒரு பிக்மெண்ட் இருக்கும். அந்த பிக்மெண்ட் வந்து உங்களுக்கு குறையிறதுனால தான் வந்து ஹேர் வந்து வெள்ளையா மாறுது. சரி, இந்த ஹேரை வெள்ளையா மாறிடுச்சு, இதை வந்து அந்த மெலனின்ற பிக்மெண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி நம்மளால திரும்ப கருப்பா மாத்திக்க முடியுமான்னா முடியாது. இதுல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுவே வந்து மாடர்ன் லைஃப் ஸ்டைல்ல இருக்கிற ஃபுட்டு ஸ்ட்ரெஸ்ஸுனால தான் வந்து உங்களுக்கு ஹேர் வந்து கிரேயா மாறி இருக்குன்னா என்ன பண்ணலாம்னா, மல்டி விட்டமின் சீரம்ஸ் ரெகுலரா யூஸ் பண்றதுனாலையும், நீங்க வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபுட்ஸ் இருக்கு இல்லையா, கோகனட்டு, டேட்ஸு, அதுக்கப்புறம் லிவரு, முருங்கைக்கீரை, இந்த மாதிரியான ஃபுட்டெல்லாம் நீங்க வந்து ரெகுலரா எடுத்துக்கிறதுனால வந்த ஹேரை ஒன்றும் பண்ண முடியாது. இனிமேல் ஸ்ப்ரெட் ஆகாம சீக்கிரமா மற்ற முடியெல்லாம் வெள்ளையாகாம வந்து உங்களால பாதுகாத்துக்க முடியும். இதுவே ஜெனட்டிக்கா வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னா, ஜெனட்டிக்கா வந்துருச்சுன்னா அதை வந்து நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஜெனட்டிக்கா இருக்கிறவங்களுக்கு ஒரே ஆப்ஷன் என்ன அப்படின்னா வந்து ஹேர் கலரிங் தான். அந்த ஹேர் கலரிங்கை நீங்க எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்னா, நோ பிபிடி, நோ அமோனியா. நிறைய பேர் கேட்குறீங்க, எனக்கு வந்துட்டு ஹேர் வந்து கலர் பண்ணணும், ஆனால் வந்து அது பெர்மனண்டா இருக்கணும் அப்படின்னு. இதெல்லாம் எப்படிங்க முடியும்? ஹேர் வந்து கலரிங் அப்படின்றது உங்களுக்கு ஒரு 5 to 6 வாஷ் தான் வந்து உங்களுக்கு இருக்கும். அது வந்து நீங்கள் அதுக்கப்புறம் வந்து திருப்பி நீங்கள் ஹேர் கலரிங் பண்ணி தான் ஆகணும். பெர்மனண்டான சொல்யூஷன்லாம் இல்லை, அதை தேடி அலையாதீங்க. தேங்க்யூ.